கர்த்தரை முதன்மையாக வைக்கணும். சரிங்களா? தேவனுக்கு முதலிடம் அப்படின்னா என்ன? தேவனுக்கு முதலிடம்னா எல்லாவற்றிலும் அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அந்த வார்த்தைக்கு தான் முதல்ல கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தையின்படி தான் நடக்கணும். புரியுதுங்களா? அதுதான் மெய்யானது. உலகம் சொல்லித்தர்றது மெய்யானது கிடையாது. ஓகே, தேவனை முதன்மையாக வைக்கணும். கிறிஸ்துவுக்குள் தகப்பனையும் தாயையும் நேசிக்கணும். கிறிஸ்துவுக்குள் கணவனையும் மனைவியை நேசிக்கணும். கிறிஸ்துவுக்குள் பிள்ளைகளை பெற்றோர்களை நேசிக்கணும். கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளை நேசிக்கணும். கிறிஸ்துவுக்குள் நண்பர்களையும் உறவுகளையும் நேசிக்கணும். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய வசனத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி எல்லோரையும் நேசிக்கணும். கிறிஸ்துவுக்குள் நேசிக்கிறதுனா அவங்க உங்களை எவ்வளோ காயப்படுத்தினாலும், புரிஞ்சுக்கிடலைனாலும், வேதனைப்படுத்தினாலும், உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் சரிங்களா, அவங்கள மன்னிக்கணும், நேசிக்கணும். அதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறது, கிறிஸ்துவுக்குள் நேசிக்கிறது. ஓகே.